அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீட்டிலேயே பண்ணுறது எல்லாமே ஹெல்த்தி தாங்க. அதை நம்ம பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டிலேயே சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். ஒரு சிக்கன் லாலிபப் பண்ணலாமா? செம்ம டேஸ்ட்டாக கொஞ்சம் கூட மசாலா ஊதிராமல் சூப்பராக பண்ணலாம். விங்ஸை கட் பண்ணி நான் சூப்பராக லாலிபப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். காரத்திற்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மசாலாத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சோண்டு வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சிடலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துட்டு நம்ம வச்சுக்கிற சிக்கனை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லாலிபப் மாதிரி நல்லா பிடிச்சி சூப்பராக வச்சுட்டு இது ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அப்போ தான் மசாலா நல்லா ஏறி சாப்பிட்றதுக்கே அட்டகாசமாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கூட மசாலா ஊதிராமல் சூப்பராக நல்லா மொறுன்னு வந்துருந்துச்சிங்க நம்ம சிக்கன் லாலிபப். பசங்களுக்கும் நீங்கள் வீட்டிலேயே இனிமேல் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இதில் நான் எந்த ஒரு கலருமே சேர்க்கல. நம்ம கடையிலாம் சாப்பிட்டா கலர்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அது உடம்புக்கு ஹெல்த்தி கிடையாது. நீங்கள் வீட்டில் என்ன பண்ணி கொடுத்தாலும் அது நம்ம பசங்களுக்கு ஹெல்த்தியாக சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். டேஸ்ட்டு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ சிக்கன் லாலிபப் நல்லா மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த சிக்கன் லாலிபப் சாப்பிட்றதுக்கே அட்டகாசமாக இருந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்.